பொம்பளை பசங்க எப்படி தைரியமாக வராங்க உள்ளே? அந்த மாதிரி தப்பாக நடக்கிறதா இருந்தால் உள்ளே வரமாட்டாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்கவுங்க பேரண்ட்டெல்லாம் சொல்லிடுவாங்க, அங்கே தப்பாக இருக்குது, கூட இருக்கிறவங்களும் தப்பாக இருக்காங்க. அதனால் தயவுசெய்து நீ மார்க் எடுக்கலனா கூட பரவாயில்லம்மா, நீ படித்தது போதும் இருந்தால் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஆபாசம் கிடையாது. எங்கள் அண்ணன் பண்ணுறாங்கனாக்க எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் போவோம். எங்கள் அண்ணன் விருது கொடுக்குறாரு, அது எவ்வளோ பெரிய விஷயம். மற்றவங்களாம் கொடுத்தாங்கங்க, இனிமேலும் கொடுக்கட்டும். எங்கள் அண்ணன் கொடுக்குறாரு, அதனால் என் பெண்ணை சொல்லி படிக்க வைப்பேன். நான் என் பிள்ளைய சொல்லியிருக்கேன், நான் படிக்கணும், என் அண்ணனை பார்க்க போகணும். எனக்கு அண்ணன்னா என் பசங்களுக்கு மாமா. ஆனால் நான் சொல்லின்னு தான் இருக்கேன், வாங்க கண்டிப்பாக படிங்க, முன்னேறுங்க. ஃபஸ்ட்டு முக்கியம் என்னன்னா படிப்பு தான் முக்கியம். அதான் இதுக்குள்ளே எதுக்கு ஆபாசத்தெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க? இப்படி இல்லை கொண்டு வந்தால் என்ன பண்ண போகிறாங்க? எவ்வளோதான் எதிர்மனை எவ்வளோதான் தாங்கிறது? எதிர்த்துனே இருந்தீங்கன்னா எவ்வளோதான் பின்னாடி போகிறது? பின்னாடி போக மாட்டோம், முன்னாடி தான் வரும்.